அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடு சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் தாங்க விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த வீடு புத்தம்புது வீடுங்க. இந்த வீடு ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்குங்க. ரெண்டுமே புதிய வீடு தான். ரெண்டுமே வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தே மெயின் ரோடு தலைவாசலை வச்சு கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு ரொம்ப கம்மி விலை. இந்த வீட்டினுடைய விலையை நான் முதல்லையே சொல்லிடுறேன். இது 99 லட்சம் தாங்க. இந்த 99 லட்சத்துலேயும் சிறிதளவு விலை குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு இல்லை உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடு விலைக்கு பார்க்குறதாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த எம்எம் ரியல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து நல் இதயங்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், மெயின் கேட்டு சூப்பராக இருக்குது. நம்ம போர்ட்டிகோ வந்துட்டோம். பாருங்கள், போர்ட்டிகோ நல்ல சூப்பரான டைல்ஸ், ஹெவி டைல்ஸ் போட்டு போர்ட்டிகோவை இது பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, டைல்ஸ் எல்லாம் ஹெவி டைல்ஸில் காரெல்லாம் கொண்டு நிப்பாட்டும் போது நல்லா ஜம்முன்னு இருக்குங்க. போர்ட்டிகோட சைஸ் 23x13 என்ற சைஸில் இருக்குது. அங்கேயே வாட்டர் சம் இருக்குது, ஒரு போர் இருக்குது. பாருங்கள், இந்த சைடில் போனோம்னா, அதாவது இந்த சைடில் ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்குங்க, பாத்ரூம். பாருங்கள், மெயின் ரோடும் அருமையான மெயின் டோர் வச்சு சூப்பராக அந்த டோரை போட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த வால் பூராமே நல்ல டைல்ஸுங்க, அந்த தங்க கலரில் பாருங்கள் டைல்ஸ் அவ்வளவு அருமையாக இருக்குது. நல்லா சூப்பராக இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஹால் வரவேற்பு அறைக்குள்ளே போகிறோம். பாருங்கள், அந்த ஹால் 16x16 என்ற அளவில் இருக்குங்க. ஹாலில் பார்த்தீங்களா டைல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பாருங்கள் டிவி கேபினட்ஸ். பாருங்கள், டிவி வைக்கிறதுக்காக சூப்பரான இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். டிவி நல்ல பெரிய டிவியை ஹோம் தேட்டரே வைக்கலாங்க. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் அந்த கேபினட்ஸ், வால் கேபினட்ஸ். உங்களுக்கு அதில் வேண்டிய பொருள்கள்லாம் நீங்கள் வச்சுக்கிடலாம். அந்த இதில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. கீழே பேஸ் கேபினட்ஸ், அதாவது புலோவர் கேபினட்ஸ். புலோவரோடே சேர்ந்தாப்பில் நம்ம உள்ளே வச்சு பொருள்கள்லாம் எடுக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவுமே நல்லா ஈஸியாக திறக்கிற மாதிரி அக்சஸ்பிள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. நல்லா விலை உயர்ந்த பொருள்களை போட்டு செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இங்கேருந்து அப்படியே நம்ம கிச்சனுக்கு போகிறோம். பாருங்கள், கிச்சன் 18x8, அதாவது 18 அடிக்கு 8 அடி என்ற சைஸில் கிச்சன் வித் டைனிங் சூப்பராக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அருமையாக அதை பண்ணியிருக்காங்க. சிம்னி இருக்குது, இந்த சிங்கு இருக்குது. கீழே பாருங்கள், பொருள்கள்லாம் நிறையா வச்சு எடுக்கலாம். கிச்சன் கேபினட்ஸ் பார்த்தீங்களா, ட்ரா எவ்வளோ, இந்த ஆயில் ட்ரா, கரண்டி இதுகள்லாம் வைக்கிறதுக்கு பாருங்கள் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள் தண்ணி குடம் மற்றதுக்கெல்லாம் பெரிய பொருளெல்லாம் அரிசிக்குள்ள வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த டோர் இருக்குல்ல, இதுவும் பெட்ரூம் தாங்க. ஒரு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமுங்க, 16x10. பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் கேபினட்ஸ் எப்படி அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அடேங்கப்பா, ஸ்டோரேஜ்க்கு எந்த இதுவுமே இல்லைங்க. அவ்வளோ கம்மியாக கிடையாது, சூப்பராக வச்சுருக்காங்க. அதுவும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸு கேபினட்ஸ், எல்லாமே விலை உயர்ந்த பொருளுங்க. இப்போ நம்ம படிக்கு போகிறோம், படியில் போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம அந்த மிட் லேண்டிங் வந்துட்டோம். லேண்டிங்லேருந்து மேலே போகிறோம். நம்ம கைப்பிடி எல்லாம் பாருங்களேன், எஸ்எஸ்சில் சூப்பராக ஸ்டாலின் ஸ்டீலில் போட்டிருக்காங்க, துரு பிடிக்காது. பாருங்கள், மேலே அப்படியே பெட்ரூமுக்குள்ளே அதை பார்த்தீங்கன்னா டோரை சூப்பராக பெட்ரூம். அடேங்கப்பா, பெட்ரூம் பெரிய பெட்ரூமுங்க, 17x16 என்ற சைஸில் பெட்ரூமு.
பார்த்தீங்களா, பீரோலே தேவை 4 பண்ணியிருக்காங்க. அதிலேயே நீங்கள் பொருளாக அதில் பார்க்கலாம். பாருங்கள், கீழே பேஸ் கேபினட்டும் இருக்குங்க. சன்னெல்லாம் நிறைய அந்த பெட்ரூம்லேயுமே அருமையான வெளிச்சமாக இருக்குது, நல்லா நீட்டாக. அப்படியே போயிட்டு அடுத்த பெட்ரூமை போய் பார்ப்போம். அங்கே பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் சைஸ் வந்து 18x11 வித் அட்டாச்சுடுங்க. பாருங்கள், அப்படியே ஜம்முன்னு இருக்கு பாருங்கள். இந்த பெட்ரூமே ட்ரோப் அதெல்லாம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் துணிமணி எல்லாம் வச்சுருக்கலாம், நகைகள் இந்த ட்ராவலெல்லாம் வச்சுக்கலாம், சேஃப்டி லாக்கிற மாதிரி. பாருங்கள், 5 பீரோ கொள்ளளவு உள்ள அளவுக்கு இந்த வார்ட்ரோப் அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், நல்லா இருக்குது ஸ்டோரேஜுக்கு. பார்த்தீங்களா, இந்த வீடு ரொம்ப அருமையான வீடுங்க. அப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த வீடு வந்து நம்ம ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, அங்கே பக்கம் சரவணம்பட்டியில் வேலை செய்கிறவங்க, விஸ்வாசுரத்தில் ஏதாவது தொழில்துறை பண்ணுறவங்க, கோவில்பாளையம், குறும்பப்பாளையம், கணபதி இந்த மாதிரி இடத்துலலாம் இருந்து அங்கே வந்து நம்ம வீடை இது பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாமுங்க. இது நல்ல இடத்துல நல்ல லொக்கேஷனில் இருக்குங்க. அருமையான வீடு, கம்மி விலைதான், 99 லட்சம் சொல்கிறாங்க. இன்னும் நிறையா அதில் வந்து விலை உயர்ந்த பொருள் போட்டு தான் கட்டியிருக்காங்க. விலையும் சிறுசாக குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ வெளியில் போய் இதை பார்க்க போகிறோம். இது ஒரு பால்கனி தான். பார்த்தீங்களா, இது பக்கத்துலலாம் வீடு பாருங்களேன், எவ்வளோ வீடு, எல்லாமே பூரா விஐபிகள் தங்கியிருக்கிறதாங்க. பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, பேங்க் மேனேஜரு, அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல ஜாப்பில் பெரிய பெரிய ஆளுங்க தான் இங்கே தங்கியிருக்காங்க. அமைதியான ஏரியாங்க. வீடு வாங்கினா இந்த மாதிரி ஏரியாவில் தாங்க வாங்கணும். வீட்டை பார்த்தீங்கல்ல, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்கள், பார்த்துக்கிட்டே தானே வரீங்க வீடியோவில். எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ அருமையாக அதை கட்டியிருக்காங்க. வாங்கினா வீடுலாம் இந்த மாதிரி வீட்டு தாங்க வாங்கணும். எங்கெங்கே வீடு வாங்குற அது இல்லை. பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போகிறோம், அங்கேயும் போய் மேலே மாடிக்கு வரோங்க. மாடியை பாருங்கள், நீங்களே பாருங்கள். அப்புறம் உங்களுடைய இந்த எம்எம் ரியல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைத்து இதயங்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியும் நன்றி கலந்த வணக்கமும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடு உங்களுக்கு இல்லை உங்கள் நண்பர்களுக்கு யாராவது வாங்குறது மாதிரி இருந்தால், நண்பர்களோ சொந்தக்காரங்களோ வாங்குறாப்புல இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி கலந்த வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.